வச்சு கொடுத்துருவீங்க. ஆமா வச்சு கொடுத்துருவோம். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்ற சாரீஸ்லாம் உங்களுக்கு வேணும், கஸ்டமைஸ் பண்ண சாரீலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம யாமினி சாரீஸோட கான்டாக்டை டிஸ்பிளேல கொடுக்குறோம். நீங்க செக் அவுட் பண்ணி உங்களுக்கான சாரீஸை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாமினி சாரீஸ் நேயர்களுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தறியில வந்து லைவா எப்படி சாரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாரி பார்க்க போறோம், எப்படி இந்த சாரி வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்க? இந்த இன்னைக்கு பார்க்க போற சாரி வெட்டிங் சாரிக்கா. வெட்டிங் சாரி கல்யாண முகூர்த்தத்துக்கு கட்டுறதுக்கு நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஹை குவாலிட்டி. ஒரு 30,000 சேலைய ஒரு 1,500 ரூபாய் நஞ்சு கொடுக்கணும். ஓ ஓகே, அந்த அளவுக்கு நம்ம கெபாசிட்டி இருக்கு. எல்லாம் கம்ப்யூட்டர் டிசைன் போட்டு பண்ணிருக்கோம். சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த நூல் சுத்திக்கிட்டு இருக்கல, இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இந்த நூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மிஷினுக்கு இதுக்குள்ள எடுத்து போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓட்டணும் இல்லையா, சோ இந்த நூல் வந்து இது எடுத்துட்டு ரோல் ஆகும். பாருங்க இங்க தெரியுதுங்களா? ஓகே ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரோல் பெருசா இருக்கும், இது வந்து பெரிய ரோலா இருக்கும். இது சின்ன பண்ணி தான் நம்ம அதுல போட முடியும். புரியுதுங்களா? அப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. ஓகேண்ணா. சோ இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஜரிகை இது கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான அட்டை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குண்ணா? அக்கா இது வந்து டிசைன் அட்டைக்கா, கம்ப்யூட்டர் டிசைன் அட்டை. ஓகே, நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு தான் டிசைன் பண்ணுவோம். இதுல வந்து மேபி நீங்க நேம் கேக்குறீங்க அப்படினாலுமே நீங்க டிசைன் பண்ணி தான் கண்டிப்பா ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் தான் மெயின். அதனால கல்யாணத்துக்கு நல்லா ரிச்சா கொடுக்கணும்ன்றது தான் நம்மளோட கான்செப்ட். அதனால தான் லைவா தறியிலே காமிக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி ஜரிகை வச்ச சாரில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜரிகை எல்லாம் வெளியில வரும். இதுல எப்படி உங்க சாரீஸ்ல எப்படி நீங்க இந்த சாரில வருமா அந்த மாதிரி? ஜரிகை புரியலங்கா. இப்போ இந்த ஜரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தொடும்போது வெளியில வந்துரும் அக்கா. அது வந்து மெழுகு மாதிரி வரும். இந்த இதுல வந்து அந்த மாதிரி வராது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க சாரியில இந்த இடத்துல கருப்பு எதுவுமே வராது. ஓகே, உங்களுக்கு பக்காவான பினிஷிங். இது பேர் தான் பிக் அண்ட் பிக் சாரின்னு சொல்லுவோம். தானாவா இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் இன்கமிங். சோ இது எப்படி சொல்றாங்கன்னா இப்போ இந்த சைடு ஜரிகைல இருக்குறதுல வந்து நீங்க வந்து ஜரிகை இப்படி உருனா கூட வராது மாதிரி சொல்றாங்க. பட் கண்டிப்பா சீரியஸ்லி வரலதான், ரொம்பவே நல்லா இருக்கு. சோ அந்த சைடு சாரியோட ஃபினிஷிங் பார்த்தோம்னா இப்போ இந்த சைடு கலர் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த ஜரிகை எதுக்கு கொடுத்திருக்காங்க? அக்கா இந்த ஜரிகை வந்து நூல், அந்த இது வந்து ஜரிகை பார்டர், காப்பர் ஜரிகை பார்டர் ஜரிகை வந்துரும். இது வந்து நூல் த்ரெட், இந்த அந்த ரெயின்போ கலர்ல வரது இது நூல். ஓ பேக் வந்து டபுள் ஷேட் வர்றதுக்காக இந்த வார்க் நூல் கொடுக்கறாங்க. ஓகே ஓகே, சூப்பரா. சோ இதுக்கு அப்புறம் வந்து ஃபைனலிங் ஸ்ட்ரக்சர்னா லாஸ்ட் வந்து ப்ராசஸிங் மட்டும் தான் பண்ணனும். ஓகே, இது வந்து இதுல நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றதெல்லாம் காமிச்சு வச்சு கொடுத்துருவீங்க. ஆமா வச்சு கொடுத்துருவோம். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்ற சாரீஸ்லாம் உங்களுக்கு வேணும், கஸ்டமைஸ் பண்ண சாரீலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம யாமினி சாரீஸோட கான்டாக்டை டிஸ்பிளேல கொடுக்குறோம். நீங்க செக் அவுட் பண்ணி உங்களுக்கான சாரீஸை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாமினி சாரீஸ் நேயர்களுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தறியில வந்து லைவா எப்படி சாரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாரி பார்க்க போறோம், எப்படி இந்த சாரி வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்க? இந்த இன்னைக்கு பார்க்க போற சாரி வெட்டிங் சாரிக்கா. வெட்டிங் சாரி கல்யாண முகூர்த்தத்துக்கு கட்டுறதுக்கு நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஹை குவாலிட்டி. ஒரு 30,000 சேலைய ஒரு 1,500 ரூபாய் நஞ்சு கொடுக்கணும். ஓ ஓகே, அந்த அளவுக்கு நம்ம கெபாசிட்டி இருக்கு. எல்லாம் கம்ப்யூட்டர் டிசைன் போட்டு தான் பண்ணிருக்கோம். சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த நூல் சுத்திக்கிட்டு இருக்கல, இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இந்த நூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மிஷினுக்கு இதுக்குள்ள எடுத்து போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓட்டணும் இல்லையா, சோ இந்த நூல் வந்து இது எடுத்துட்டு ரோல் ஆகும். பாருங்க இங்க தெரியுதுங்களா? ஓகே ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரோல் பெருசா இருக்கும், இது வந்து பெரிய ரோலா இருக்கும். இது சின்ன பண்ணி தான் நம்ம அதுல போட முடியும். புரியுதுங்களா? அப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. ஓகேண்ணா. சோ இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஜரிகை இது கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான அட்டை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குண்ணா? அக்கா இது வந்து டிசைன் அட்டைக்கா, கம்ப்யூட்டர் டிசைன் அட்டை. ஓகே, நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு தான் டிசைன் பண்ணுவோம். இதுல வந்து மேபி நீங்க நேம் கேக்குறீங்க அப்படினாலுமே நீங்க டிசைன் பண்ணி தான் கண்டிப்பா ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் தான் மெயின். அதனால கல்யாணத்துக்கு நல்லா ரிச்சா கொடுக்கணும்ன்றது தான் நம்மளோட கான்செப்ட். அதனால தான் லைவா தறியிலே காமிக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி ஜரிகை வச்ச சாரில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜரிகை எல்லாம் வெளியில வரும். இதுல எப்படி உங்க சாரீஸ்ல எப்படி நீங்க இந்த சாரில வருமா அந்த மாதிரி? ஜரிகை புரியலங்கா. இப்போ இந்த ஜரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தொடும்போது வெளியில வந்துரும். அக்கா அது வந்து மெழுகு மாதிரி வரும். இந்த இதுல வந்து அந்த மாதிரி வராது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க சாரியில இந்த இடத்துல கருப்பு எதுவுமே வராது. ஓகே, உங்களுக்கு பக்காவான பினிஷிங். இது பேர் தான் பிக் அண்ட் பிக் சாரின்னு சொல்லுவோம். தானாவா இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் இன்கமிங். சோ இது எப்படி சொல்றாங்கன்னா இப்போ இந்த சைடு ஜரிகைல இருக்குறதுல வந்து நீங்க வந்து ஜரிகை இப்படி உருனா கூட வராது மாதிரி சொல்றாங்க. பட் கண்டிப்பா சீரியஸ்லி வரலதான், ரொம்பவே நல்லா இருக்கு. சோ அந்த சைடு சாரியோட ஃபினிஷிங் பார்த்தோம்னா இப்போ இந்த சைடு கலர் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த ஜரிகை எதுக்கு கொடுத்திருக்காங்க? அக்கா இந்த ஜரிகை வந்து நூல், அந்த இது வந்து ஜரிகை பார்டர், காப்பர் ஜரிகை, பார்டர் ஜரிகை வந்துரும். இது வந்து நூல் த்ரெட், இந்த அந்த ரெயின்போ கலர்ல வரது இது நூல். ஓ பேக் வந்து டபுள் ஷேட் வர்றதுக்காக இந்த வார்க் நூல் கொடுக்கறாங்க. ஓகே ஓகே, சூப்பரா. சோ இதுக்கு அப்புறம் வந்து ஃபைனலிங் ஸ்ட்ரக்சர்னா லாஸ்ட் வந்து ப்ராசஸிங் மட்டும் தான் பண்ணனும்.
ஓகே இது வந்து இதுல நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றதெல்லாம் காமிச்சிட்டு வச்சு கொடுத்துருவீங்க. ஆமா வச்சு கொடுத்துருவோம். ஓகே சோ இந்த மாதிரி வந்து டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்ற சாரீஸ்லாம் உங்களுக்கு வேணும், கஸ்டமைஸ் பண்ண சாரீலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம யாமினி சாரீஸோட கான்டாக்ட் டிஸ்பிளேல கொடுக்குறோம். நீங்க செக் அவுட் பண்ணி உங்களுக்கான சாரீஸை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாமினி சாரீஸ் நேயர்களுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தறியில வந்து லைவா எப்படி சாரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாரி பார்க்க போறோம், எப்படி இந்த சாரியை வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் அக்கா பண்றீங்க? இந்த இன்னைக்கு பார்க்க போற சாரி வெட்டிங் சாரிக்கா. வெட்டிங் சாரி கல்யாண முகூர்த்தத்துக்கு கட்டுறதுக்கு நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஹை குவாலிட்டி. ஒரு 30,000 சேலைய ஒரு 1,500 ரூபாய் நஞ்சு கொடுக்கணும். ஓ ஓகே. அந்த அளவுக்கு நமக்கு கெபாசிட்டி இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் டிசைன் போட்டு தான் பண்ணிருக்கோம். சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த நூல் சுத்திக்கிட்டு இருக்கல, இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இந்த நூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மிஷினுக்கு இதுக்குள்ள எடுத்து போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓட்டணும் இல்லையா, சோ இந்த நூல் வந்து இது எடுத்துட்டு ரோல் ஆகும். பாருங்க இங்க தெரியுதுங்களா? ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ரோல் பெருசா இருக்கும், இது வந்து பெரிய ரோலா இருக்கும். இது சின்ன பண்ணி தான் நம்ம அதுல போட முடியும். புரியுதுங்களா? அப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. ஓகேண்ணா. சோ இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஜரிகை இது கொடுத்திருக்காங்க, and இந்த மாதிரியான அட்டை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குண்ணா? அக்கா இது வந்து டிசைன் அட்டைக்கா, கம்ப்யூட்டர் டிசைன் அட்டை. ஓகே. நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு தான் டிசைன் பண்ணுவோம். இதுல வந்து மேபி நீங்க நேம் கேக்குறீங்க அப்படினாலுமே நீங்க டிசைன் பண்ணி தான் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் தான் மெயின். அதனால கல்யாணத்துக்கு நல்லா ரிச்சா கொடுக்கணும்ன்றது தான் நம்மளோட கான்செப்ட். அதனால தான் டைவா தரையிலே காமிக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி ஜரிகை வச்ச சாரியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜரிகை எல்லாம் வெளியில வரும். இதுல எப்படி உங்க சாரீஸ்ல எப்படி நீங்க இந்த சாரியில வரும் அந்த மாதிரி? ஜரிகை புரியலங்கக்கா. இப்போ இந்த ஜரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தொடும்போது வெளியில வந்துரும்வாங்க. அக்கா அது வந்து மெழுகு மாதிரி வரும். இந்த இதுல வந்து அந்த மாதிரி வராது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க சாரியில இந்த இடத்துல கருப்பு எதுவுமே வராது. ஓகே. உங்களுக்கு பக்காவான பினிஷிங். இது பேர் தான் பிக் அண்ட் பிக் சாரின்னு சொல்லுவோம். தானாவா இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் சோ இது எப்படி சொல்றாங்கன்னா இப்போ இந்த சைடு ஜரிகையில இருக்கு